Attention please. Please do not smoke in the terminal building. எது கால் பண்ணுறான் சொல்லுடா சீக்கிரம் டியூட்டிக்கு டைம் ஆகுது போகணும்டா. அண்ணா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்ண்ணா. எனக்கு என்னது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். நீ சீக்கிரமாக ஊருக்கு. சரி சரி நீ அப்பாவை பத்திரம் பார்த்துக்கோ, நான் உடனே கிளம்பி வரேன். எல்லாம் கை மீறி போயிடுச்சு. உங்கள் அப்பாவை எங்களால் காப்பாற்ற முடியல. அப்பாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமா என்னை விட்டு அவர் போவார்னு யோசிச்சே பார்க்கல. அதே நேரத்தில் அதே நாளில் 4 வருஷமா காதலிச்ச பொண்ணும் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. அண்ணா இருந்துருண்ணா, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் வந்துருச்சுண்ணா. அப்பாவை கூப்பிட்டு வரணும். நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அழவே இல்லை. இப்படியே இருந்தால் நல்லது இல்லைண்ணா. சரி உள்ள போலாவா? அண்ணா வாண்ணா. அண்ணா இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி செதஞ்சு போயிருக்க போகிற? நம்ம அப்பா சாவில் கூட உன் கண்ணில் கண்ணீர் இல்லை. ஏன் எல்லாத்தையும் போட்டு அடக்கி வச்சிருக்க? எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் நாம் கடந்து போய் தான் ஆகணும். மச்சா, என் மேலே உனக்கு கோவம்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி அப்பா கருத்துக்கு எனக்கு லீவ் கிடைக்கல. என்ன மன்னிச்சிடு மச்சா. மச்சா வாடா வெளியில் போகல மச்சா. உனக்கு நான் நைட் ட்ரைவ் பிடிக்கும் இல்லை மச்சா. வாடா போகலாம். மச்சா நான் அன்னைக்கே சொன்னா இல்ல, ஆமாம். சக்தி ஓ பவர், த பவர், த பவர். ஓ நீ சொன்ன அந்த அந்த சக்தியா? அவனேதான். ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லா ஒரு பியர் மட்டும் போதும் எனக்கு. செல்லுன்னு தானே கொடுத்துர்லாம். அப்புறம் ம் ம் புரியுது புரியுது. இரு எடுத்துகிட்டு வரேன். மச்சா என்ன மச்சான் அசிங்கமாக ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்குங்க. டேய் உனக்கே நல்லா தெரியும், நான் அதெல்லாம் இது வரைக்கும் டச் பண்ணதே இல்லை. நீ கம்பல் பண்ணாதால வந்தேன். எதையும் கம்பல் பண்ணாத, புரிஞ்சுக்கோ. சக்தி ஒன்று சொல்லட்டுமா? தண்ணி குடித்தா தாகம் போகும், இதை அடித்தா உன் சோகம் தன்னால் பறந்து போகும். ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் நத்திங் ராங். சில் அவுட். அடி மச்சா, சில் அவுட் சக்தி. Cheers!
டேய் என்ன மயிரடா ஊத்தி கொடுத்தான் இப்படி தலை வலிக்குதுடா. వా బఫడివా మాడు அடிச்சதே இல்லடா. అడిగలామా எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் நாம் கடந்து போய் தான் ஆகணும். என்ன பண்ணுற, எந்த தர்ற, அப்புறம் தெரு ஓரத்தில் தம் அடிச்சுட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எனக்கு புரியுது நான் உன் ஃபீலிங்ஸ். இது உன் லைஃபு. உனக்கு பிடிச்ச விஷயத்தை சாதிக்க நீ என்ன பண்ணமோ அதை பண்ணா. அதை விட்டு பழக்கத்தில் மாட்டி அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோ, நாங்களாம் இருக்கிறது உனக்கு தெரியலையா? ஹலோ. டி ப்ளோக்கு 4வது ஃப்ளோரு. எந்த டோர் நம்பரு? 119. 119. ஒரு நிமிஷம் இரு. இதை உன்னோட ட்ராக்கு டூம் பண்ணு. இப்போதான்டா சில்லாக இருக்கு. டேய் வெயிட் பண்ணுறா, இன்னொரு புது சில்க் இருக்கு, ட்ரை பண்ணலாம். என்னது சில்கா? இந்த டைமில் எதுக்குடா சில்க்கு? டேய் மச்சா, தந்த சில்க் இல்லைடா. ஓ டேய் ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு. ஒன்றும் ஆகாது இல்லை. என்ன ஆகாது மச்சான், நான் இருக்குல்ல. அதுதான் பயமே. ஹலோ கண்ட்ரோல் ரூம். சார், நான் கணேசன் பேசுகிறேன். நொச்சிக்குப்பம் ஹவுசிங் போர்ட்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். இங்கே என் வீட்டு எதிரில் ஒரே சத்தமாக இருக்குது. 2 பேர்த்துக்கு மேலே ஒரே சந்தேகமாக இருக்குது. ஏதோ தப்பாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா விஷயம் தெரியும். சரி, நம்ம ஹெட் கான்ஸ்டபிளும் பிசியும் அங்கே ரவுண்ட்ஸில் இருக்காங்க, அனுப்பிச்சுட்றேன். ம். மின்சார பூவே
வெல்லாது. வலைகளிலே மீன் சிக்கலாம், தண்ணீர் என்றும் சிக்காது. வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்ற போட்டி அல்ல, நீ யானை இட்டு சூடி கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல. சொல்லு, என்ன மேட்ரு சொல்லுடா. இல்லை பக்கத்து வீட்டில் இருந்து கால் வந்துச்சுண்ணா. அவங்க ஏதோ வாங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்கன்னு கால் பண்ணி சொன்னாங்க. சிட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரீச் ஆக போகிறேன், நீயும் வந்து. அம்மா அம்மா என்ன அம்மா? ஓகே ஓகேடா வரேன். ஏய் எழுந்திரிடா, எழுந்துடுடா. அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாண்டா. வெளியே வேற சைரன் சத்தம் கேட்குதுடா. இந்த இடத்த விட்டு போகலாம் வா. என்னால் முடியலா, நீ இப்போ வரலண்ணா என் கூட அப்புறம் என்னைக்கும் வர முடியாதுடா. சொல்லுங்க சார், டி பிளாகா? இந்த வழியா போயிடலாம். நீ தானேப்பா கணேஷ்? ஆமாம் சார். கம்ப்ளைண்ட் பண்ணி நீ தானே? ஆமாம் சார். எந்த வீட்டில் அந்த 2 பசங்க இருக்காங்க? இந்த வீடு தான் சார். ரொம்ப அட்டிலியம் பண்ணுறாங்க சார், பாருங்கள் சார். ஏய் டேய் சார் விடுங்க சார், மாட்டாமையே போயிட போகிறாருங்க. எல்லாம் பழக்கமும் நம்ம கஷ்டத்தை மறக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது அப்படி முடியறதில்ல. நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஆபத்தாக கூட முடிய வாய்ப்பு இருக்குது.